பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இன்னிய எபிசோட்ல நம்ம தங்கமயிலு, மீனா, கோமதி, ராஜி 3 பேத்தையும் ரூமுக்குள்ள அழைச்சுக்கிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க தான் பாக்கியம் வாய வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்குது இல்லையா? அதுக்கப்புறம் தங்கமயில் வந்து பாத்தீங்கன்னா கோமதி கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. அம்மா பேசுனதுக்கு மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் பேசி பேசியே இன்னும் யாரெல்லாம் கெடுக்க போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி கோமதியும் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோமதி காசு கொஞ்சம் தங்கமயிலுக்கு கொடுக்குறாங்க. ஆனா தங்கமயில் இருந்துகிட்டு அதை வாங்க மறுத்துறாங்க. என் உடம்ப நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி காசை வாங்க மறுத்துறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நான்லாம் உங்களை வந்து பிளாக்மெயில்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி, நான் ஏற்கனவே பண்ணுன தப்புக்கு தானே இப்படி தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், பரவாயில்ல அப்படி இப்படின்னு வந்து நல்ல விதமா பேசி கோமதியை அனுப்பி வைக்கிறாங்க. போகும்போது கூட பாக்கியமும் இந்த தங்கமயிலோட அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு கோமதியை மிரட்டுறாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைய உங்களை பார்க்கவே விட மாட்டேன் பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்க இப்படி நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க கடையில வந்து நம்ம பாண்டியன் இருக்கும் போதே வந்து சரவண அஞ்சலிக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ நம்ம பாண்டியனுக்கு சந்தேகம் வந்து ஓப்பனாகவே கேள்வி கேட்டுறாப்புல. அப்ப சரவணன் இருந்துக்கிட்டு நீங்க தானே நான் என்ன முடிவு எடுத்தாலும் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்க, என்னாலலாம் இதுக்கப்புறம் தங்கமயிலோடலாம் சேர்ந்து வாழ முடியாது, அதுக்காக குழந்தைய நான் விட்டுற மாட்டேன், குழந்தை என்னோட குழந்தை நான் பார்த்துக்குவேன் அப்படி இப்படிலாம் டைலாக் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம சரவணன். ஸோ பாண்டியன் என்னதான் செய்ய போறாப்புல அப்படிங்கிறது தெரியல. இந்த பக்கம் நம்ம கதிரும் முத்துவேலும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு வராப்புல. ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன போயிட்டு வரலாம், செக்கப்புக்கு என்ன போயிட்டு வரலாம், ஆனால் ஆப்ரேஷன் இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப வீட்டுக்கு தெரியாமல் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறப்ப, சென்னையில் போய் நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. சென்னையில் பண்ணி அங்கேயே கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுக்கிட்டு இருக்காப்புலையாட்டுக்கு. நீங்கள் எங்கே போனாலும் நானும் உன் கூட வருவேன் அப்படின்னு கதிர் நிறையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் வீட்டுக்கு வந்தால் எல்லாருமே சந்தோஷமாக ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம பழனி அப்பாவாக போறாப்லையாட்டுக்கு. ஸோ அதை தான் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம முத்துவேல் வீட்டுக்கு வந்த உடனே சொல்லி ஸ்வீட் கொடுத்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கும் பொழுதே பின்னாடியே நம்ம கதிர் வீட்டுக்கு போறாப்புல. என்ன அண்ணன் வந்த கொஞ்ச நேரத்துலயே அந்த கதிர் வீட்டுக்கு போறானே, ஏதோ தப்பா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சக்திவேல் டவுட் ஆகிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.